Hello children, how are you? இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு அந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வரணும் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஹலோ சில்ட்ரன், திஸ் இஸ் தாஸ் ஃப்ரம் நிகி இங்கிலீஷ் கேர். இந்த டுட்டோரியலில் இங்கிலீஷ் புக்கை எப்படி ரீட் பண்ணுன்றதுக்காக குறிப்பாக ஸ்டாண்டர்டு 6 புக்கை நான் எடுத்துக்கிறேன். நான் டேம் 1 புத்தகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது கவர்மெண்ட் அழகான ஃபஸ்ட்டு பேஜியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பலூனை கையில் வச்சுட்டு எடுத்தோடனே புத்தகத்தை பார்க்கும்போதே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ப்ரீபேஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஹவு டு யூஸ் த புக் அப்படின்ட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் அடுத்தது ஃபஸ்ட்டு டைட்டில் யூனிட் 1 சி டர்ட்டில். இதை நம்ம எப்படி படிக்கணும்? சி டர்ட்டில் அப்படின்னு படிக்கணும். சி டர்ட்டில்னால் தெரியும், கடல் ஆமைகள் அப்படின்ட்டு. அடுத்த பேச்சு நம்ம போகும்பொழுது 2 பிள்ளைங்க பேசிக்கிறாங்களாம். ஹை மதி, ஐ ஹாவ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டு ஷோ யூ ஆன் த பீச் அப்படின்னு சொல்லுகிறாங்க. நான் வந்து சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக அவனுக்கு ஒரு காட்ட போகிறேன் அந்த பீச்சில் அப்படின் போது, அப்படியா, டு யூ கம் லெட்ஸ் கோ, வா போகலாம் காட்டு அப்படின்றாங்க. என்ன சீல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி டர்ட்டில் தான் முதல் பாடமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வச்சுருக்கிறாங்க. இது வார்ம் அப் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் 1 அப்படின்றாங்க. இந்த பேஜில் நாம் 1 2 3 4 5 டர்ட்டில்ஸை நம்ம பார்க்குறோம். இங்கே அதனுடைய ஒவ்வொரு பெயர்களும் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த பகுதி பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள், த லாகர் ஹெட். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த லாகர் ஹெட் அப்படின்னு அர்த்தம். அது ரைட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, த ஆலிவ் ரைட்லி, த ஆலிவ் ரைட்லி. இதை நீங்கள் திரும்ப சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன் என்னது? த லாகர் ஹெட். ஏன்னா அதனுடைய தலை நீண்டு இருக்கிறதுனால, லாங்காக இருக்கிறதுனால லாகர் ஹெட் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது த ஆலிவ் ரைட்லி. சொல்லுங்கள் பார்ப்போம். த ஆலிவ் ரைட்லி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது தேர்ட் ஒன்னா த லெதர் பேக்கை நம்ம பார்க்குறோம். த லெதர் பேக், லெதர் பேக். ஃபோர்த் ஒன் த ஹாக்ஸ் பில். சொல்லி பாருங்கள், த ஹாக்ஸ் பில், த ஹாக்ஸ் பில். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த க்ரீன் சி டர்ட்டில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. த க்ரீன் சி டர்ட்டில். சரி, இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலது. ஹாவ் யூ சீன் டர்ட்டில்ஸ், வேர் டு யூ தே லிவ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமைகளை பார்த்துருக்கீங்களா, அது எங்கே வாழுது அப்படின்னு. நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், கடலில் தான் வாழுதுன்னு சொல்லுவோம். ஸோ வாட் யூ நோ அபவுட் டர்ட்டில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி பேசணும். அப்புறம் ஒய் டு யூ திங்க் த டர்ட்டில்ஸ் இந்த பிக்சர் ஹேவ் நேம் சச் அஸ் லெதர் பேக் அண்ட் ஹாக்ஸ் பில் அப்படின்னு கேட்டிருங்க. ஏன் இது பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு லெதர் பேக் போல் இருக்கிறதுக்காக இது லெதர் பேக் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இது ஒரு ஹாக்ஸ் பில் அப்படின்னா பருந்து போல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருந்து போல் ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தும். அதற்காக கூட இந்த பேர் இருக்கலாம். இப்போ நம்ம ரீடிங் செக்ஷனுக்கு வரோம். இதுதான் உங்களுக்கு தேவை. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் த கார்னர் ஆஃப் த பேஜில் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சரி, லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங். இது எல்லாமே வாய் விட்டு படிங்க. அடுத்தது லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். அப்போ டீச்சர் ரீட் பண்ணும்போது இதை நீங்கள் உற்று நோக்கி கவனிக்கணும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் சீன் எ டார்டாய்ஸ். சேர்த்து படித்து பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் சீன் எ டார்டாய்ஸ் இன் எ ஜூ ஆர் எ ரெப்படைல் பார்க். ரெப்படைல் பார்க்னா ஊர்வன பார்க். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனாலேருந்து டர்ட்டிலிருந்து நீங்கள் ஊர்வன நிறையா எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் இருக்கிற வார்த்தைகள் நம்ம ரெப்படைல் பார்க், இதை நீங்கள் இந்த வெக்காபுலரி நல்லா மனனம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது டார்டாய்ஸ் அப்படின்ற வார்த்தையும் நல்லா எழுதி பார்த்து உச்சரித்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லைன் நான் படிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் அஸ் have seen a tortoise in a zoo or a reptile park. Full stop. However,
சொல்லி பாருங்க. however, not many, சொல்ல கூட சொல்லுங்க. would have seen its marine. marineன்றது ஒரு vocabulary. marine கடல் சார்ந்த, relative, கமா மறுபடியும் படிக்கிறேன். however, not many would have seen its marine relative, comma, the sea turtle. நம்ம நிறையா பேத்துக்கு என்ன தெரியாது அப்படின்னா sea turtle, அதாவது கடல் ஆமைகள், அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துருக்க முடியாது மேக்சிமம் அப்படின்றாங்க. This is not surprising. This is not surprising. This is not surprising, since these reptiles spend almost their entire life in the sea. இது எப்பவுமே என்ன பண்ணும், எப்பவுமே கடலில் இருக்கிறதுனால, மோஸ்ட் ஆஃப் லைஃப் அது கடல்லே வாழ்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. இது ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னாங்க. மறுபடியும் படிக்கலாம். திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங், சின்ஸ் திஸ் reptiles spend almost their entire life in the sea. ஃபஸ்ட்டு பேஜ் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising, since these reptiles spend almost their entire life in the sea. இப்போ செகண்ட் பேஜ் படிக்கலாம், செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். There are 7 species of marine or sea turtles in the world. எத்தனை இருக்காங்களா? 7 வகை சொல்லலாம். கடல் ஆமைகளை 7 வகையாக நம்ம சொல்லலாம். of them of them 5 are found in India's coastal waters. இந்திய கடற்கரை பகுதியில் ஒரு 5 ரொம்ப முக்கியமானது. the olive ridley, சொல்லுங்க, the olive ridley, அடுத்தது the hawksbill, அடுத்தது the green sea turtle, அடுத்தது the loggerhead and the leatherback. 5 ஆமைகள் பேர் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஃபஸ்ட்டு ஆலிவ் ரைட்லி, த ஆலிவ் ரைட்லி, த ஹாக்ஸ்பில், த கிரீன் சீ டர்ட்டில், த லாகர்ஹெட் அண்ட் த லெதர்பேக். ஸோ கம்பேர்டு, ஃபுல் ஸ்டாப் அடுத்தது ஆரம்பிக்குது பாருங்கள். கம்பேர்டு டு மோஸ்ட் டார்டாய்சஸ். இங்கே டார்டாய்சஸ் அப்படின்னா ப்ளூரல், டார்டாய்ஸ் அப்படின்னா சிங்குலர். இங்கே நிறைய சொல்லுது. த கம்பேர்ட் டு மோஸ்ட் டார்டாய்சஸ், sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kilogram when fully grown. பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ரைட்லி 35 கிலோ ஃபுல்லாக வளர்ந்துச்சுன்னா அது 35 கிலோ இருக்குமா, 35 kg இருக்குமா. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 m and each could weigh as much as 700 kilogram. Third பார்த்தீங்க அப்படின்னா sea turtles live their life entirely in the ocean. சொல்லுங்க, sea turtles live their life entirely in the ocean. ஓஷனில் தான் ஃபுல்லாகவே அது வாழும். But they still have a connection with land. லேண்டோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, they must come ashore to lay eggs. முட்டையிடுறதுக்கு அது வெளியே வருவாங்க. Today 4 of the sea turtle species mentioned
above have become extremely rare in India. இப்போ இதில் 4 வகையான சொல்லப்பட்ட 4 வகையான ஆமைகள்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ரேராக போயிடுச்சான். எல்லாம் கொள்ளடிச்சிட்டாங்களா செத்துருச்சான்னு தெரியல. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. நம்மளுடைய கடற்கரை பகுதியில் வந்து ஆலிவ் ரைட்லி நிறையா வந்து நெட்டில் மாட்டிக்குது, அப்பப்போ பார்க்குறோம் நம்ம. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coast. இப்போது திரும்ப திரும்ப இதை கேட்டு அதை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களால் இங்கிலீஷ் படிக்க முடியும். நெக்ஸ்ட் பாடத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன்.